விஜய் வந்து த்ரிஷா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலம் பேசின விஷயங்கள் சமூக வலைதளத்துல இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப விஜய் அவர் பாத்தீங்கன்னா தாவேகாவுல தன்னோட கட்சி வேலைகள்ல ரொம்பவே தீவிரமா செயல்பட்டு வராரு. சமீபத்துல கூட தேர்தல் பிரச்சாரம் சேலத்துல வந்து நடந்துச்சு. இந்த பிரச்சார கூட்டத்துல விஜய் அவரு எல்லாரையுமே தாக்கி பயங்கரமா பேசினாரு. வழக்கம் போல இந்த கூட்டத்திலயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு நபர் இறந்துட்டாருன்னு செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவுச்சு. அந்த நபர் மயங்கி விழுந்த வீடியோ எல்லாம் சமூக வலைதளத்துல வைரலாச்சு. சமீபத்துல இத பத்தி பேசின பாஜக தலைவர் நாயினர் நாகேந்திரன் அவரு விஜய் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதாவது விஜய் அவரு பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவை எடப்பாடி வச்சிருக்காரு, அண்ணா தொடங்கிய திமுகவை ஸ்டாலின் வச்சிருக்காரு, என்ன போல புது கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படின்னு பேசி இருந்தாரு. இதுக்கு பதில் கொடுத்த அவரு, பாவம் அவரு அனுபவமே இல்லாதவரு, வீட்டுல இருந்து வெளியே வரணும், த்ரிஷா கிட்ட இருந்து முதல்ல அவரு வெளியே வந்தாதான் எல்லாமே நடக்கும்னு சர்ச்சையா பேசியிருக்காரு. இந்த விஷயத்த பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே கோவப்பட்டு போயிருக்காங்க. சொல்ல போனா சமூக வலைதளங்கள்ல த்ரிஷா அவங்களையும் விஜய் அவரையும் இப்ப ஏன் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் கிசுகிசுக்கள் பேசி அரசியல்னா அரசியலை பத்தி மட்டும் அவரு பேசணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சர்ச்சையை கிளப்பி இருக்கு. விஜய் அவரை பத்தி அவரு எந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு விஜய் அவரு ஏதாவது பதிலடி கொடுப்பாரா, அடுத்த மேடையில பேசும்போது இந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுப்பாரான்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுதுங்க. விஜய் அவரு எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவரு முதல்ல த்ரிஷா அவங்க கிட்ட இருந்து வெளியே வரணும், ஒரு கட்சியில ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவர் விஜய், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போக முடியுமா அப்படிங்கிற பழமொழிதான் விஜய்க்கு உரிய பதில். தமிழகத்துல விஜய் அவர் ஒரு காலத்துல ஆட்சியை பிடிக்க முடியாது, தமிழக வெற்றி கழகத்துல எப்படி 32% வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு இத பத்தி தெரியவே இல்ல அப்படின்னும் நடிகர் பிம்பத்துல இவர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஆளே கிடையாது, நான் அவரை பத்தி பேசவே விரும்பல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இவர் சொல்லியிருக்க விஷயங்களுக்கு கண்டனங்கள் எழுந்துட்டு இருக்கு. இதுக்கு விஜய் அவருடைய தரப்புல இருந்து ஏதாவது பதிலடி கொடுப்பாங்களான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். விஜய் அவரும் இப்ப கட்சியில பேசும்போதும் மேடைகள்ல பேசும்போதும் எல்லா கட்சிகளையும் தாக்கிதான் பேசுறாரு. சொல்ல போனா விஜய் அவரு தாவேகா ஜெயிச்சிரும் அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயம் வந்து இப்ப நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். தாவேகா அதுவும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு தூரம் மக்கள் வரவேற்பு பெற்ற கட்சி அப்படிங்கறதுனால அவங்க எந்த அளவுக்கு பயத்தோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவருக்கு வர இந்த அரசியல் விமர்சனங்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இது போல நிறைய அரசியல் தகவல்கள் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.